நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டுமே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தன்னிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு 40 வருடம் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து அருமையாக நல்லபடி கூட்டிக் கொண்டு வந்தார் இஸ்ரேல் ஜனங்களை. ஆனால் அவர்களை சிலரை வனாந்தரத்திலே கர்த்தர் அழித்தார். ஏன் அழித்தார்? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தபடினால் கர்த்தர் வனாந்தரத்திலே சிலரை அழித்தார். என்ன செஞ்சாங்க? அவங்க இச்சித்தார்கள், விக்கிரக ஆராதனை பண்ணினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். அதனால சிலரை கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அளித்தார். நல்லா கேட்டுக்கோங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு எனக்கு நேரிடுகிறது கிடையாது. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் அதுக்கு தப்பித்துக்கொள்ள போக்கையும் உண்டாக்குகிறார். அதனாலே நீங்க சோதனைகளை பிரச்சனைகளை கண்டு கலங்காதிருங்க. அந்த சோதனைகளையும் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கத்தக்க நமக்கு ஒரு வழியை காண்பிப்பார். ஆனால் அந்த சோதனையில் விழாதபடிக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எகிப்தில தான் யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாப்ல. பாபிலோன் தேசத்துல தான் தானியேல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாப்ல. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஜனங்கள் தெரியுமா? 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்படத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதை விட நமக்கு வேற என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேண்டி இருக்குது? கர்த்தர் நமக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல சோதம் குமாரில் என்ன பாவங்கள் நடந்ததோ அதை தான் இப்ப இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. பாவம் செய்கிறது நாகரிகமாகிவிட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சோதம் குமார பட்டணங்களை கவிழ்த்து சாம்பலாக்கி ஆக்கடிக்குள்ளாகி தீர்த்து பிற்காலங்களிலே அவபக்தியா நடக்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எப்படி நம்ம எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், எவ்வளவு நீதி உள்ளவர்களாக இருக்கணும், நமக்கு கர்த்தர் கொடுத்த சவால். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் மட்டுமே தான் நம்ம பரலோக ராஜ்யத்துல போக முடியும். நம்மளால முடியாது. நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன் ஒருவர் தான் நம்மளால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம முழுவதுமாக கர்த்தரிட்ட ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நான் பாவத்துக்குள் விழுந்து விடாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்க. என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் பரிசுத்தமாக நான் இருக்கத்தக்க எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு செல்போன்ல எங்க ஓபன் பண்ணி போட்டாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செல்போன்ல இருக்குது. சாத்தானுடைய எப்படியாவது நம்மளை விழ வச்சிடணும்னு சொல்லிட்டு சாத்தான் வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கிறான். அந்த பிசாசனுடைய வலையில் விழாதபடிக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்டனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். ஜாக்கிரதையாக இருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்குடைய கிரிகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களோட இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமம், சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.